நீங்க 2 பேரும் அவ்வளவு தத்துரூபமா புருஷன் பொண்டாட்டியா அன்பா அந்யோன்யமா இருந்திருக்கீங்க. அத கொஞ்சம் நிஜமாவே வாழக்கூடாதாமா? தயவு செஞ்சு என் மாப்பிள்ளைய கொஞ்சம் எத்துக்கோமா. ப்ளீஸ்மா, நம்ம வீட்டுக்கு வந்துருமா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க அவருக்கு முதுகு சொரியறதும் அவரு உங்களுக்கு காலை பிடிச்சு விடுறதும் இத பாக்குறதுக்கு நான் இங்க வரல. கடைசியா ஒண்ணு மட்டும் நான் கேட்க வந்திருக்கேன். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க பண்ணுங்க. சொல்லு திவ்யா. நீங்களா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இருந்து போயிடுங்க. ஏமா திவ்யா, ஏமா இவன் தலையில இவனையே மண்ணாளி போட்டுக்க சொல்ற? இவன் கையாலேயே இவனுக்கு வாய்க்கரிசி போட்டுக்க சொல்ற? அடுத்தவங்க தலையில மண்ணள்ளி போடுறதை விட இது எவ்வளவோ பெட்டர் இல்லையா சித்தப்பா? ஏமா, நீ அங்க வரலன்னா அங்க எங்க அக்கா மனசு உடைஞ்சு போயிடுவோமா. இப்பதான் எங்க அக்கா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கா. உன்னை தலையில எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ இப்ப ஒரேடியா எங்களை விட்டு போறேன்னு சொன்னா எங்க அக்காவை நாங்க எப்படிமா சமாதானப்படுத்துறது? அத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இதோ இங்க பக்கத்துல நிக்கிறாரே அறிவு கொழுந்து, ஃப்ராடு, கிரிமினல். இவர்கிட்ட ஐடியா கேளுங்க, சூப்பரா சொல்லுவாரு. கடைசியா சொல்றேன், திரும்ப என் வீட்டு பக்கம் மட்டும் நீங்க 2 பேரும் வந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். திவ்யா, திவ்யா, எம்மாடி திவ்யா. டேய் மாப்ள, என்னடா மாப்ள இப்படி சொல்லிட்டு போற? மாமா, இதெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்ததான் மாமா. அதனாலதான் நானே ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு மெதுவா எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்னு நினைச்சேன். டாக்டர் நான் சொன்ன மாதிரி அந்த ஜோதி கிட்ட எனக்கு கேன்சர் சொல்லியிருந்தா அவளும் வேலைக்கு போயிருப்பா. அவ வந்துருவாளோன்னு இவளும் வந்திருக்க மாட்டா. எங்க அம்மாவோ என் பிள்ளைக்கு கேன்சர் இருக்கு, இனிமே எப்படி கல்யாணம் பண்ணுவோம்னு பேசாம வாய் மூட்டு இருந்திருப்பாங்க. எதுவும் நடக்கலையே. இவளையே குறுக்க வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு இப்ப நம்ம மேல பழியையும் போட்டுட்டு அவ பாட்டு நடை கட்டு போயிட்டா. இப்ப நான் தான் திரிசங்க சொர்க்கத்துல என்ன பண்ணணும்னு புரியாம நிக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்காக நான் எங்க அக்கா எவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டோம். வீணா போயிடுச்சு. கடவுளே, என் புருஷன் ரொம்ப நல்லவர். நல்ல மானம், மரியாதை, கௌரவமா இருந்தவர். குழந்தைக்கு ஆசைப்பட்டு இப்படி குடிகாரனா மாறி நிக்கிறாரு. இப்போ கஷ்டத்துல இருக்காரு. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. அவரை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துற மனதைரியமும் பலத்தையும் எனக்கு கொடு. சார் உங்க ஒய்ஃபா தான் இருக்கும். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, எடுத்து பேசுங்க சார். ஹலோ சார், நான் சரசு பேசுறேன். என் வீட்டுக்காரு சுப்பு அங்க இருக்காரு. 9 மணிக்கு என் தம்பி சங்கர் ஃபோன் பண்ண சொன்னா. சரசு, நான் சுப்பு தான் பேசுறேன்.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சரசு. நீ எப்படி இருக்க? நீங்க இல்லாம நான் எப்பயுமே நல்லா இருக்க மாட்டேங்க. ஏன் சரசு, தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீங்க நிரந்தரமா என் கூட இருப்பீங்கன்னு நம்பிக்கையில இந்த தற்காலிக பிரிவை எத்தனை நாள் வேணாலும் நான் தாங்கிப்பேங்க. ஆனா நீங்க உங்களை நான் பார்க்க வந்தப்ப என் முகத்தை கூட பார்க்காம போயிட்டீங்கல்ல. அப்படி நான் என்னங்க தப்பு பண்ண? இல்ல சரசு, நீ இந்த தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரசு, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சரசு. என்னங்க நீங்க? குடிக்கிறது தப்புதான், ஆனா அது எப்படிங்க துரோகம் ஆகும்? ஆனா நீங்க நிச்சயமா திருந்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரசு, எனக்கு இப்பெல்லாம் குடிக்கணுன்ற நினைப்பு கூட வரதில்லை சரசு. உன்னை பார்க்கணும் போல எனக்கு தோணுது. பரவாயில்லைங்க, இது நல்ல முன்னேற்றமா தான் தெரியுது. ஆமா, ஏதோ விபத்து நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த விபத்து தான் உங்களை மாத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா சரசு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் இப்போ 2 நாளா சங்கர் வீட்ல சென்னையில தான் இருக்கேன். மாமா, ஏங்க ஒரு நிமிஷம், காயத்ரி பேசணுமா? குண்டா. என்ன மாம்ஸ், நீ எப்படி சௌக்கியமா இருக்கியா? ஏன் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? நீங்க எப்ப பரீட்சை எழுதிட்டு வெளியே வர போறீங்க? ஏய், கிண்டல் பண்ணாதடி. அக்கா, மாமாவை நான் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ண போறா? ஏன் மாம்ஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க. எங்களுக்கு இப்படி ஒரு மாமா அமைஞ்சதை பத்தி எல்லார்கிட்டயும் எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? மாமா, தண்ணி கிண்ணி அடிக்கணும்னா என்ன பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதானே? அக்காவை எதுக்கு டாஸ்மாக் வரைக்கும் எல்லாம் கூப்பிடுறீங்க? ஏய், எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாதா? சும்மா இருடி. மாமா, அக்கா திட்டுறா. அவங்க கஷ்டம் அவங்க உங்களுக்குமா? அது சரி மாமா, நீங்க சீக்கிரம் ரிலீஸ் ஆகி புது மனுஷனா வரீங்க. உங்களை நாங்க பாத்துக்குவோம். ஷூர் மாமா, ஓகேவா? கூடி சீக்கிரமே வரேன். ஹலோ ஹலோ, என்னடி அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டாரு? இதுக்கு மேல என்ன பேச போற? வந்துருவாரு, நீ எதுவும் கவலைப்படாத. என்னடி சொல்றாரு மாமா? திருந்துடுவாராமா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நிச்சயமா திருந்து இங்க வந்துருவாரு. நீ சொல்றது வாஸ்தவம் தான். இப்பவே அவரு கண்ட்ரோல் ஆயிட்ட மாதிரி தான் பேசுறாரு. இப்பெல்லாம் குடி ஞாபகமே வரலையா, ஏன் ஞாபகம் தான் ஜாஸ்தி வருதா? நீ பாட்டில் மாதிரி குண்டா இருக்கன்னு சிம்பாலிக்கா சொல்லிருக்காரு. அக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேக்கா. மாமாக்கு உன் மேல லவ் ஜாஸ்தி. அவர் என் கூட இருந்தா போதுண்டி. ஆனா அவர் மறுபடியும் கூடி அது இதுன்னு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் போக மாட்டாருக்கா. அப்படி போக விடாம உன்னால பாத்துக்க முடியலனா மாமாவை என்கிட்ட விட்டுரு, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஏய், நீ என்னடி பாத்துப்ப? நீ கல்யாணம் ஆயிட்டும் புருஷன் வீட்டுக்கு போயிடுவ. அக்கா, எனக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் மாமா மாதிரி நல்ல புருஷன் தான் வேணும். அதான் பேசணும்னு வந்துட்டீங்களே, பேசுங்க அண்ணி. அது ஒண்ணு இல்ல திவ்யா, வீட்ல எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை. மாதவனுக்கு பணம் இல்லையேன்னு பிரச்சனை. எனக்கு அவன் சம்பாதிக்கிற பணம் நல்ல வழியில வரணுமேங்கிற பிரச்சனை. உன் கடைசி என்ன ரகுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, நல்ல பொண்ணு கிடைக்கலையேன்னு பிரச்சனை. சுப்பு மாமாக்கு
குழந்தை பிறக்க முடியாம போச்சேன்னு பிரச்சனை. சரசக்காவுக்கு கட்டின புருஷன் இப்படி ஒரு குடிகாரனா ஆயிட்டானேங்கிற பிரச்சனை. உங்க அம்மாக்கு சொல்லவே வேண்டாம். எல்லாரோட பிரச்சனையும் நினைச்சு வேதனைப்படுறதே அவங்களோட பிரச்சனை. ஆளாளுக்கு அவங்கவுங்க பிரச்சனை தான் பெருசா படுது. நின்னு நிதானமா அடுத்தவங்க பிரச்சனைய யோசிக்கவோ, கவலையை ஷேர் பண்ணிக்கவோ, அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கவோ யாருக்குமே டைம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதமணல சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே ஒரு சந்தோஷம், நிம்மதி எப்ப இருந்தது தெரியுமா? நீ டைவர்ஸ் வேண்டான்னு முடிவு பண்ணி ராஜானனோட திரும்பி போனப்பதான் எல்லாரும் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்க அம்மா முகத்துல எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் தெளிவும் இருந்துச்சு தெரியுமா? இப்ப மறுபடியும் நீ உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறியோ, எங்க உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க திவ்யா. அவங்க உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு திவ்யா. அதோட சேர்த்து உங்க அத்தை போன் பண்ணி இன்னைக்கு நீங்க திவ்யாவை அனுப்பிடுங்க, இல்லைன்னா நான் கூட்டிட்டு போறதுக்கு நாளைக்கு வந்துடுறேன்னு உங்க அம்மாக்கு போன் பண்ணி பேசிட்டாங்க. அப்பத்துல இருந்து உங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆகி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு ரூம்ல படுத்து அழுதுட்டே இருக்காங்க திவ்யா. இங்க பாரு திவ்யா, நீயும் நானும் படிச்சு பொண்ணுங்க. நம்ம பிரச்சனையை நாம தான் போராடி தேக்கணுமே தவிர வயசான காலத்துல அவங்களை இப்படி கஷ்டப்படுத்த கூடாது. நான் உனக்கு இப்ப அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. இது ஓ வீடு. நீ இங்க இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நாளைக்கு உன் அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு உன் சொந்த அண்ணன்களே ஓ மேலதான் முத்திரை குத்துவாங்க. மாதவண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். யாரு செஞ்சாலும் செய்யலனாலும் கட்டாயமா ஒன்னதான் சொல்லுவான். ஒரு காலத்துல உனக்காக தான் உன் அண்ணனுங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்க. ஏன் நான் எத்தனையோ தடவை மாதவனை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினப்போ எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம், அவ கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நாங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு ரொம்ப கராரா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு திவ்யா. அவங்களும் மாறி போயிட்டாங்க. இனிமே உனக்காக யாருமே ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாங்க. அதனால நீ இனிமே யாரையுமே நம்பாத திவ்யா. நீயா ஒரு முடிவெடு. நிம்மதி வேணும்னா இங்கேயே இரு. உங்க அம்மா முக்கியம்னா கிளம்பி போயிடு திவ்யா. அக்கா, இந்த பச்சை காய்கறிகள்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் தான் எடுக்கிறேன். திவ்யா வந்திருக்கு. மாப்பிள்ள திவ்யா வந்திருக்கு. எந்திரியே. வாமா வா. மருமோளே வாமா வா. என்னையும் ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு நான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டதும் உடனே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா. எங்க அண்ணி நல்லா இருக்காவல்ல? வீட்டுல எல்லாரும் நல்லா தானே இருக்காவ? எங்க அண்ணிய பாக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இத்தனை நாள் அங்கன போய் தங்கினேன். என் பிள்ளை மேல எந்த வருத்தமும் கோவமும் உனக்கு இல்லல்லம்மா? அதான் நான் வந்துட்டேன்ல, என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்க. சரிம்மா, நான் உன்னை ஒண்ணு கேட்கல. நீ போய் ரெஸ்ட் எடு. அத்தை சமையல் பண்ணிட்டு நீ சாப்பிட கூப்பிடுறேன். என்ன போமா போமா. கொஞ்சம் உள்ள வாங்க. என்னடா இது? நாம ராத்திரி பால்ல
அதிசய மருந்து கலக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இவ என்னடானா பட்ட பகல்ல பகிரங்கமா புருஷனை உள்ள கூப்பிடுறா. ஐயோ அக்கா, அது வேற மூடு, இது வேற மூடு, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இல்லடா, இவனை பாத்தியா? என்னமோ கொக்கி போட்டு இழுத்த மாதிரி அவ கூப்பிட்ட உடனே நேரா உள்ள போயிட்டா. நீயும் ஒரு தடவை மாமாவை கூப்பிடுறப்ப அவரும் கண்ணு முன்னு தெரியாம ஓடி வந்து நிலப்படி தடிக்கு கீழே விழுந்து வாய் பூரா ரத்தம் வந்துச்சு. அதெல்லாம் மறந்து போச்சா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. அந்த மனுஷன் மட்டும் நேரா வாசப்படிய பார்த்து வந்திருந்தாருன்னா நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்டுக்க முடியுமா? அதை விட இது எவ்வளவு பரவாயில்ல. அப்பனாவது வாசப்படியிலே விழுந்தாரு. உன் புள்ள பெட்ரூம்ல போய் யாருக்கும் தெரியாம ரகசியமா விழ போறான். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு போ. ஆமா, நீ என்னடா அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கடைக்கு வா. நான் வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. சரி, திரும்ப போயிடுவேன். அதுக்காக வருத்தமும் படாதீங்க. சரி. அப்படின்னா இதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லு, அப்படி நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்காக இங்க வரல. அதான் தெரியுமே. உங்க அம்மாவுக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் தான் நான் இங்க வந்தேன். நான் என் வாழ்க்கைக்காக அடுத்த கட்டத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அதை நான் நிர்ணயிக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். அதை சொல்லதான் கூப்பிட்டேன். அவ்வளவுதான், நீங்க போலாம். ஹலோ கவிதா, எப்படி இருக்க? என்ன திவ்யா திடீர்னு? நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியுமா? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல, நான் அங்க இல்ல. இப்ப நான் ராஜா வீட்டுக்கே வந்துட்டேன். அம்மா வீட்டுல இருந்தா அம்மாவோட பிக்கல் புடுங்கல், அண்ணியோட அட்வைஸ், மாதவனனோட கோபம், என்னால அங்க இருக்க முடியலடி. அதான் எங்க போறதுன்னு தெரியாம இங்க வந்துட்டேன். ஏய், நீ என்ன பைத்தியமா? மறுபடியும் எதுக்காக அங்க போன? ஏன் இங்க வர வேண்டியதானே? எங்க காஞ்சிபுரத்துக்கா? அது சரி, எல்லாரும் சேர்ந்து என்ன உதைப்பாங்க. ஏ, நீ இங்க வா, நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அப்படிலாம் நாங்க வர முடியாது கவிதா. நான் உன்ன மாதிரி தனி ஆள் இல்லை இல்லையா? எனக்குன்னு ஒரு வேலை, சம்பளம் இதெல்லாம் இருந்திருந்தா நான் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சரிதான் கவிதா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு எங்கேயாவது ஒரு வேலை வாங்கித்தாயேன். எனக்கு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கவிதா. இப்படியே அழுது அழுது என் வாழ்க்கையெல்லாம் போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவ்வளவுதானே? ஏற்கனவே நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தேன், நீ தான் அதை யூஸ் பண்ணிக்கல. பரவாயில்ல விடு. சரி, நான் உனக்கு சொல்ற ஒரு அட்ரஸை நீ நோட் பண்ணிக்கோ. அட்ரஸா? சொல்லு. நம்பர் 6. நீ இங்க போ, உனக்கு உடனே வேலை கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, ஓகேடி. தேங்க்யூடி. சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன்.
நான் ஒண்ணு நினைச்சா இவ ஒண்ணு பண்ணிட்டு வந்து நிக்கிறா. ச்சே.